కాக்கும் కரை వినాయగருக்கு శరణం పూండి మహానుக்கு అరోగరో. ఎంతరికి மகானுபாவலு அந்தரிக்கு வந்தனமுலு. எங்கெங்கே மகாத்மாக்கள் அவதரிக்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்கள் சென்று சேர வேண்டும். நாம் இப்போ அமர்ந்துகிட்டு இருக்கிறது காலஞானம் எழுதிய 13ஆம் நூற்றாண்டில் தோன்றிய வீர பிரம்மகார் சுவாமியினுடைய அவர் அமர்ந்து தவம் செய்த குகை. இங்கே தான் அமர்ந்து அவர் காலஞானம் என்று சொல்லக்கூடிய பல ஓலைச்சுவடிகளில் நம்முடைய எதிர்காலத்திற்கு வேண்டிய நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதி வைத்தார். பனை ஓலைகளை எடுத்துக்கொண்டு வந்து அவர் இந்த குகையின் உள்ளே அமர்ந்து அமைதியாக தியானம் செய்து கொண்டு எழுதி கொண்டிருப்பார். இது பனகானப்பள்ளிக்கு அருகில் உள்ள இடம். எதிர்காலத்தில் நிகழக்கூடிய பல நிகழ்வுகளை தம்முடைய ஞானத்தினாலே அவர் எழுதினார். பரபிரம்ம ஸ்வரூபம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் இந்த பக்தி பயணத்தில் பிரம்மகார் சுவாமியினுடைய குகைக்கு வந்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா குகை பார்த்தீர்களானால் அமைப்பு மிகவும் சிறிதாக இருக்கிறது. எப்படி அமர்ந்து இதில் அவர் எழுதியிருப்பார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது நம்மால் பக்தி பரவசம் மேலிடுகிறது. காற்று கூட இங்கே வர வேண்டுமென்றால் யோசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடத்தில் அமர்ந்து அவர் தவம் செய்தது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் நிகழக்கூடிய பல நிகழ்வுகளை அவர் ஓலைச்சுவடிகளின் வடிவில் எழுதினார். அவருடைய வரலாற்றை நாம் பார்க்க வேண்டுமென்றால் முதலில் நாம் வைகுந்தம் செல்ல வேண்டும். அங்கே மகாவிஷ்ணுவானவர் பள்ளி கொண்டு ஆட்சி செய்து வருகிறார். அங்கே பூமி தாயானவள் கண்ணீர் சிந்தியபடி வந்து ஒரு குறையை கூறுகிறார்கள். என்னவென்றால், மகாவிஷ்ணுவே, ஸ்ரீ சுவாமி, என்னால் இந்த பூலோகத்தில் இந்த கடுமையான சுமையை தாங்க முடியலை அப்படின்னு. அப்போது மகாவிஷ்ணு கேட்கிறார், அம்மா, படைக்கும் போது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இப்போவும் இருக்குது இந்த பூமி. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பூமியோட சுமையை உங்களால் சுமக்க முடியலன்னு சொல்கிறீங்க, என்ன காரணம்னு கேட்கும் பொழுது பூமி தாய் சொல்கிறாங்க, கலிகாலத்தில் நிறைய அக்கிரமங்கள் செய்கிறாங்க மக்கள், பழிபாவத்துக்கு அஞ்ச மாட்டேன்றாங்க, அதனால் என்னால் இந்த சுமையை சுமக்க முடியலை அப்படின்னு. அதாவது அவங்க என்ன சொல்ல விருப்பப்படுறாங்கன்னா, மக்கள் தொகை இப்போ இருக்கிறத விட 2 மடங்கு அதிகமாக இருந்தாலும் அவங்க தாங்கிக்குவாங்க. ஆனால் மக்கள் செய்யக்கூடிய பாவ காரியங்களோட விளைவை அந்த அம்மையாரால் தாங்கிக் கொள்ள முடியலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாரு, அம்மா, நீ கவலைப்பட வேண்டாம், நான் ஒரு அவதாரம் எடுக்க போகிறேன் பூமியில், அதன் மூலம் உன்னுடைய இந்த சுமையானது சற்று குறையக்கூடும், நல்லவர்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்கறாரு. அதன்படி தோன்றியவர் தான் பிரம்மஞானி வீர பிரம்மகார் சுவாமி. முதல்ல இந்த உலகம் தோன்றும் பொழுது படைப்பு கடவுளும் இருக்க வேண்டும் அல்லவா? ஏன்னா வெறுமனே சூன்யமாகத்தானே, வெற்றிடமாகத்தானே இந்த உலகம் முதலில் தோன்றியது. அப்போது படைப்பு கடவுள் எப்படி தோன்றினார்? சுயம்புவாக தோன்றினார். ஒரு அண்டம் உற்பத்தியாக போகிறது. அப்பொழுது அண்டத்திற்கு தேவையான ஜீவராசிகளை எங்கிருந்து நாம் படைக்க முடியும்? அதை படைப்பதற்கென்று ஒரு படைப்பு கடவுள் வேண்டுமல்லவா? முதல்ல இப்போது ஒரு பிரபஞ்சம் உற்பத்தியாக போகிறது. அப்போது சுயம்புவாக தோன்றியவர் தான் பிரம்மஞானி, விஸ்வகர்மாக்களின் குரு. அவர் தோன்றிய வரலாறு இது முன்கதை சுருக்கம் மட்டுமே. ஏன்னா அவர் மண்ணுலகத்தில் பிறக்கணும்னு சொன்னாக்கா ஒரு பக்தியுடைய தம்பதிகளினுடைய அருகாமையில் தானே அவர் பிறக்க வேண்டும். அதுதான் நிகழ்ந்தது இங்கும். ஒரு பக்தியுடைய தம்பதியினர் வாழ்ந்து வந்தார்கள் மகா பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே. அவர்களுக்கு கல்யாணமாகி வெகு நாட்களாகியும் வெகு வருடங்களாகியும் குழந்தை பிறக்கவில்லை. அப்போது அந்த அம்மையார் சொல்கிறார், நாம் காசிக்கு சென்று விஸ்வநாதரை தரிசித்து நாம் நம்முடைய விருப்பங்களை கூறினால் நமக்கு ஒரு மகன் பிறக்க மாட்டாரா, நம்ம அந்த கோரிக்கையை வைக்கலாமே அப்படின்னு தம்முடைய கணவர்கிட்ட அவங்க அனுமதி கேட்குறாங்க. அவருடைய பெயர் பரிபூர்ணாச்சாரியார், அந்த அம்மையார் பெயர் பிரகிருதி அம்மாள். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, காசிக்கு போகிறாங்க. அங்கே பலகாலம் தங்குகிறார்கள். அப்போது அந்த அம்மையார் கேட்குறாங்க, எனக்கு குழந்தை பேர் கிடைக்க வேண்டும் அப்படின்னு. அப்போது ஈஸ்வரன் அந்த பிரகிருதி அம்மாளுடைய கனவுல தோன்றி சொல்கிறாரு,
நானே உனக்கு மகனாக பிறப்பேன், ஆனால் அதற்கு உண்டான ஒரு விலையும் நீங்கள் கொடுக்கணும். என்னென்னா, குழந்தை பிறந்த உடனேயே உன்னுடைய கணவர் மகா சமாதி நிலையை அடைந்து விடுவார் அப்படின்னு. அப்போ இந்த அம்மையாருக்கு சற்று வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா குழந்தை பிறக்குதேன்னு சந்தோஷப்படவும் முடியலை. ஏன்னா தம்முடைய கணவர் மறைந்து விடுவார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்பவும் வருத்தமாக போயிடுது. ஆனால் கடவுளுடைய விருப்பத்தை யார் மாற்ற முடியும்? கடவுளுடைய விருப்பம் தானே அங்கே செல்லுபடியானது. அந்த அம்மையார் கருவுற்றார். மகாபிரகிருதி அம்மாள் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. அப்போது சரஸ்வதி நதிக்கரையோரம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைமாத கர்ப்பிணி. அப்போது அந்த அம்மையாருக்கு பிரசவ வலி அதிகமாகி குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த அடுத்த வினாடி அந்த குழந்தையுடைய தந்தை சமாதியாகி விடுகிறார். இந்த அம்மையாருக்கோ சொல்ல முடியாத வருத்தம். குழந்தையை கையில் வைத்து கொண்டு அழுகிறார். அப்போது அருகில் யாராவது ஒரு மகரிஷியோ ஒரு துறவி யாராவது வரமாட்டாங்களா? அவங்கக்கிட்ட இந்த குழந்தையை நாம் ஒப்படைச்சிட்டு நாமளும் மகா சமாதி நிலையை அடைந்து விடுவோமே அப்படின்றது அந்த அம்மையாருடைய எண்ணம். கடவுளுடைய விருப்பம் அதுதான் போலும். என்ன நடந்தது பாருங்க. அந்த அம்மையார் கையில் குழந்தையை வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அத்ரி மகரிஷியானவர் அங்கே வருகிறார். வந்தவுடனே என்ன பண்ணுறாரு? அந்த அம்மையாரை பார்த்து, அம்மா என்னம்மா யோசனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மையார் அழுது கொண்டே சொல்கிறார், என்னுடைய கணவர் சமாதி நிலையை அடைந்து விட்டார், நானும் அவருடன் செல்ல வேண்டும், அதுவே எனது விருப்பம். இந்த குழந்தை நான் யார் கையில் ஒப்படைப்பது என்பது தான் என்னுடைய வருத்தம்னு சொல்லும்பொழுது அத்ரி மகரிஷி, அதை நான் காப்பாற்றுறேன், என்கிட்ட கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாரு. அந்த குழந்தை தான் காலஞானம் எழுதிய வீராட் வீரபிரம்மங்கார சுவாமி. அந்த குழந்தை அவருடைய குடிலிலே வளர்கிறது, அத்ரி மகரிஷினுடைய குடிலிலே. அப்போது இங்கே கடப்பா மாவட்டத்தில் ஒரு பக்தியுடைய தம்பதியர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்தான் பிரம்மகார் சுவாமியினுடைய வளர்ப்பு பெற்றோர் வீரபோஜயாச்சாரியாரும் வீரபாப்பம்மாவும். அவர்களுக்கும் கல்யாணமாகி வெகு வருடங்களாகியும் குழந்தை பிறக்கவில்லை. அப்பொழுது ஒரு சன்னியாசி வந்து கூறுகிறார், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லவில்லை, ஒரு குழந்தை கிடைக்கும் என்று சொல்கிறார். நல்லா யோசனை பண்ணிக்கணும். பிறக்கும்னு சொன்னால் அவருடைய கருவில் உதிக்கும், ஆனால் குழந்தை கிடைக்கும்னு சொல்கிறாரு. இவங்கள தீர்த்த யாத்திரை போகணும்னு ஒரு அறிவுரையும் சொல்கிறாரு. அப்போது இவங்களும் கிளம்பி போகிறாங்க, வீரபாப்பம்மாவும் வீரபோஜயாச்சாரியாரும். அப்போது போகும்பொழுது அத்ரி மகரிஷியோட ஆசிரம குடிலில் தங்குறாங்க. அத்ரி மகரிஷி கிட்ட தான் இப்போது பிரம்மகார் சுவாமி குழந்தை வடிவில் இருக்கிறாரு. அவர் மகாவிஷ்ணுவுடைய அவதாரம். அந்த குழந்தை அங்கே தவழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போது இவங்க அந்த குடியில் தரிசனம் பண்ணிட்டு கிளம்பும் பொழுது அத்ரி மகரிஷி பிரம்மகார் சுவாமியினுடைய வளர்ப்பு தாயிடம் கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார் வீரபாப்பம்மா கிட்ட. அம்மா, நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டு வந்தீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நான் உங்கள் கையில் ஒரு பொக்கிஷத்தை கொடுக்க போகிறேன், அதை நீங்கள் பாதுகாத்து வளர்த்து வரணும்னு சொல்கிறாங்க. அவர் தான் பிரம்மகார் சுவாமி. அவர் குழந்தை வடிவில் இருக்கிறார் அங்கே. அதை கொண்டு போய் பாப்பம்மாவிடம் கொடுத்தவுடன் அவர்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு குழந்தை வரம் வேண்டிதானே அவர்கள் இத்தனை தூரம் பாடுபட்டார்கள். அது கையிலே கிடைத்த உடனே அளவில்லாத ஆனந்தம். ஏன்னா ஒரு பரபிரம்மம், அந்த மகாவிஷ்ணுவுடைய அவதாரம் நம்முடைய கையிலே வந்து தங்குவதாவது நாம் வளர்ப்பதாவது எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு. கடவுள் கொடுத்த பெரிய பரிசல்லவாது. அதை எடுத்துக்கொண்டு வந்து வளர்க்கிறார்கள். அவருக்கு 11 வயதாகும் பொழுது பிரம்மகார் சுவாமி இங்கே பக்கத்திலே ஒரு காடு இருக்கிறது பனகானப்பள்ளியிலே. அங்கே வந்து மாடுகளை மேய்ப்பதற்காக அச்சம்மா என்பவருடைய வீட்டில் வந்து தங்குகிறார்கள். அச்சம்மா தேவி மிகுந்த செல்வந்தர். அவர் பல பசுக்களை வைத்து கொண்டிருக்கிறார். அந்த பசுக்களை நான் மேய்க்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அம்மா, என்னிடம் ஒப்படையுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பிரம்மகார் சுவாமி அந்த பசுக்களை எப்படி மேய்க்கிறார்? ஒரு நல்ல மேய்ச்சல் நிலத்துக்கு கூட்டி கொண்டு போவார். ஒரு கையிலே தடி வைத்திருப்பார். அதிலே பசுக்களை கூட்டமாக நிற்க வைத்து விட்டு ஒரு வட்டம் போட்டு விடுவார் கைத்தடியினாலே. அந்த கைத்தடியை மேலே தூக்கி அந்தரத்திலே நிற்க வைப்பார். எவ்வளோ பெரிய ஒரு தவப்பயன் இருக்க வேண்டும் பாருங்கள். அந்த கைத்தடியிடம் ஆணையிட்டு விட்டு செல்வார், பசுக்களை பாதுகாக்க வேண்டும் என்று. ஏன்னா பக்கத்தில் காடு இருக்குது. அந்த காட்டில் சிறுத்தைகள்லாம் வந்து பசுக்களை ஏதாவது தொந்தரவு செய்யும் அல்லவா. அதனால் இதை வழிப்போக்கர்கள் சிலர் பார்த்து விட்டார்கள். பசுக்களை மேய்க்க சொன்னால் ஓரிடத்திலே அமைதியாக பசுக்கள் நின்று கொண்டிருக்கின்றன. அப்போது அந்தரத்தில் மேலே ஒரு கைத்தடி நின்றுக்கிட்டு இருக்கு. இவங்க அந்த கீழே கிழிச்சி வச்சுருந்தா இல்லையா ஒரு கோடு வட்டம்,
அதை இவங்க தாண்டி போகும்பொழுது கண் தெரியாமல் போய்விடுகிறது, பார்வையற்று போய்விடுகிறது. அந்த கோட்டை விட்டு வெளியே வந்தவுடன் அவர்களுக்கு கண் பார்வை மீண்டும் திரும்புகிறது. இந்த அதிசயம் அவருக்கு 11 வயதாகும் பொழுதே நிகழ்த்துகிறார் வீரபிரம்மங்கார சுவாமி. அப்பொழுது எவ்வளோ பெரிய தவப்பயன் இருக்க முடியும் அவருக்கு? அப்போது இது ஏதோ ஒரு மந்திரிகம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு மந்திர வேலை மாதிரி இருக்கே, சித்து வேலை மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க வழிப்போக்கர்கள்லாம் அச்சம்மாதேவி கிட்ட புகார் கொடுக்குறாங்க. நீங்கள் மாடு மேய்க்கன்னு ஒரு சிறுவனை அனுப்புனீங்க, ஆனால் அவர் ஏதோ மந்திரவாதி போல தெரியுதே, கையில் ஒரு கைத்தடி வச்சுக்கிட்டு பசுக்களை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு வட்டம் போட்டுட்டு போகிறாரு. அந்த கைத்தடி மேலே அந்தரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. நாங்கள் அந்த வட்டத்தை கடந்து செல்லணும்னு நினைக்கும் பொழுது எங்களுக்கு கண் பார்வை போய்விடுகிறது. ஆனால் அதை தொட்டுவிட்டு திரும்பும் பொழுது மறுபடியும் எங்களுக்கு கண் பார்வை கிடைத்து விடுகிறது. இத்தகைய அதிசயங்களை எல்லாம் அவர் நிகழ்த்துகிறார். நீங்கள் தான் கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னும் பொழுது அச்சம்மாதேவி வந்து பார்க்குறாங்க, அவர் எப்படி மாடு மேய்க்கிறார் அப்படின்னு சொல்லணும். அப்போது பனகானப்பள்ளியில் இந்த ராவலகொண்டா காட்டுப்பகுதியின் பக்கத்தில் இந்த குகை அமைந்திருக்கிறது. இங்கே வந்து அமைதியாக உட்கார்ந்து விடுகிறார் பிரம்மங்கார சுவாமி. உட்கார்ந்து கொண்டு ஆழ்ந்த தியான நிலையிலே காலஞானம் என்கின்ற இந்த நிகழ்வுகளை பற்றி அவர் ஓலைச்சுவடிகளில் எழுதி கொண்டிருக்கிறார். இதை பார்த்தவுடன் அவருக்கு மிகவும் பரவசமாக போய்விடுகிறது. தெய்வீக உணர்வு அவரை ஆட்கொள்கிறது. ஏன்னா ஒரு சிறு குழந்தை உட்கார்ந்து அமைதியாக இங்கே அமர்ந்து எழுதி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு அனுபவ ஞானமும் தெய்வீக ஒரு சக்தியும் இருக்க வேண்டும் அல்லவா? இதை பார்த்தவுடன் அச்சம்மாதேவி சாயங்கால பொழுது எப்பொழுது வரும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்களாம். ஏன்னா பிரம்மங்கார சுவாமி திரும்பி வந்தா அவரை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிட்டு அவரை நாம் குருவாக ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. அப்போது திரும்பி வராரு பிரம்மங்கார சுவாமி பசுக்களை மேய்த்து கொண்டு. அப்போது அச்சம்மாதேவி அவருடைய காலில் விழுந்து கேட்குறாங்க, என்ன நீங்கள் ஏற்றுக்கணும் சீடரா, எனக்கு குரு உபதேசம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, அவர் தான் முதல் சீடர் நம்முடைய காலஞானி வீரபிரம்மங்கார சுவாமிக்கு அச்சம்மாதேவி தான். இந்த நிகழ்வுகள்லாம் நடந்து முடிந்தவுடனே அவர் ஸ்தல யாத்திரை சென்று கொண்டே இருக்கிறார் வீரபிரம்மங்கார சுவாமி. அப்பொழுது அவருடைய சீடர் சித்தையாவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு செல்லும் பொழுது அவர் ஒரு முஸ்லீம் தம்பதிக்கு பிறந்த குழந்தை, அதை பற்றி நாம் பார்த்தோம். அப்பொழுது அவரிடமும் சில ஓலைச்சுவடிகளை கொடுக்கிறார். இந்த சீடருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, பிரம்மங்கார சுவாமிக்கு கல்யாணம் நடக்கிறது. அவருடைய மனைவியின் பெயர் கோவிந்தம்மா. அவர்களுக்கும் மகன்கள் பிறக்கிறார்கள். ஆனால் மகன்களை விட பிரம்மங்கார சுவாமிக்கு சித்தையா மீது தான் மிகுந்த விருப்பம். ஏன்னா அவருக்கு குரு பக்தி அதிகம் சித்தையாவுக்கு. இதை நிரூபிக்கும் விதமாக ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்னன்னா, எல்லாரும் பயணம் போய்கிட்டு இருக்காங்க. பிரம்மங்கார சுவாமி, அவருடைய மகன்கள் மற்றும் அவருடைய முதன்மை சீடர் சித்தையா. அப்போது வழியில் ஒரு அழுகின ஒரு விலங்கோட பிணம், அதில் புழுக்கள் நெளிந்து கொண்டிருக்கின்றன. அப்போது அவருடைய குருபக்தியை நாம் சோதிக்கணும் இல்லையா, ஒரு கட்டளை இடுறாரு பிரம்மங்கார சுவாமி, சித்தையா இங்கே வா அப்படின்னு. அவர் என்னன்னு கேட்கிறார், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பியா, அதன்படி நடப்பியா அப்படின்னு. அப்படி ஆகட்டும் குருவேன்னு சொல்கிறாரு. தன்னுடைய மகன்களை கூப்பிடுகிறார் பிரம்மங்கார சுவாமி. கூப்பிட்டு என்ன சொல்கிறார் பாருங்கள், இது அழுகி கிடக்கிறதல்லவா ஒரு பிணம், அதை நீங்கள் எடுத்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ஒத்துக்குவாங்க? ஆனால் சித்தையா சுவாமி கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. ஏன்னா தன்னுடைய குரு கட்டளையிட்டு விட்டார் என்று சொன்னால் அவர் நெருப்பில் விழுவதற்கு கூட சம்மதிப்பார். அதை பற்றி அவர் சிறிதும் கவலைப்பட மாட்டார். ஏன்னா குரு மேலே அவருக்கு மிகுந்த பக்தி. என்ன பண்ணுறார் சித்தையா சுவாமி, அந்த பிணத்தை எடுத்து சாப்பிட்டு விடுகிறார். இந்த சிறு ஒரு நிகழ்வு மூலம் அவருடைய குரு பக்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அவர் ஒரு சந்தேகம் கேட்கிறார் சித்தையா சுவாமி. ஐயா, இந்த துர்காத்மான்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, இதை பற்றி தாங்கள் எனக்கு கற்பிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போது பிரம்மங்கார சுவாமி, அதை நான் உனக்கு கண்டிப்பாக உபதேசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் 24, அதோடு சேர்ந்து நம்மளுடைய சூட்சும சரீரம், ஸ்தூல சரீரம், காரண சரீரம், மகா காரண சரீரம் என்று 4 உண்டு. அந்த 4க்கும் ஒவ்வொரு வர்ணங்கள் உண்டு, கருப்பு, வெள்ளை, அந்த மாதிரி. அப்போது இதனோடு பிரகாசிக்கக்கூடியதான் நம்முடைய ஆன்மா. தெய்வீக ஆன்மாக்களை
மிகவும் ஒளி ரூபத்தோடு சுற்றி கொண்டிருக்கும். இந்த துர்காத்மான்னு சொன்னாக்கா உம்முடைய ஆத்மாவை நீ காண முடியும் அகக்கண்களால். எப்படி? குருவினுடைய அருகாமையின் மூலம். குருவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்ததென்றால் இந்த ஆத்மாவை பிரகாசிக்கக்கூடியதை நம்மால் உணர முடியும். இதை காண்பித்தவர் பிரம்மங்கார சுவாமி. ஒரு கண்ணாடியை கொண்டு வர சொல்கிறார் பிரம்மங்கார். சித்தையாவும் கொண்டு வருகிறார். அதிலே உன்னுடைய ரூபத்தை நீ காண்பாயாக அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் பார்க்கிறார் சித்தையா சுவாமி. பார்த்தால் என்ன தெரிகிறது? அவருக்கு ஆன்மாவினுடைய பேரொளி அங்கே பரவசமாக தெரிகிறது. அதை பார்த்தவுடன் அவருக்கு தெய்வீக இன்ப உணர்வு ஆட்கொள்ளப்படுகிறார். அவர் கண்ணை மூடி அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அனுபவித்து முடித்த உடனே அவர் சொல்கிறார் தம்முடைய குரு கிட்ட, பிரம்மங்கார் சுவாமி கிட்ட, ஐயா இதிலிருந்து நான் மீளணும்னு நினைக்கல, அவ்வளவு பரவசமாக இருக்கிறது அப்படின்னு. இது எல்லோருக்கும் கிடைத்து விட முடியாது. ஒரு தெய்வீக ஞானியினுடைய அருள் இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். பிரம்மங்கார் சுவாமியினுடைய சரித்திரத்திலே மிகவும் முதன்மை வாய்ந்ததும் சிறப்பு பெற்றதுமான இந்த சம்பவங்களை பற்றி நாம் இப்பொழுது பார்த்தோம். அவர் அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய, தவம் செய்யக்கூடிய காலஞானம் எழுதிய இடம் இங்கே இருக்கிறது. அங்கிருந்து தான் நாம் இப்பொழுது இந்த கதையை பின்தொடர்கிறோம். மேலும் அவர் எப்படி இந்த குகைக்குள் அமர்ந்து தியானம் செய்கிறார் என்பதை நாம் இப்பொழுது அந்த வழியின் மூலமாக பயணம் செய்யும் பொழுது பார்க்கலாம். மிகவும் கடினமான ஒரு வழி. இறைவனுடைய அனுகிரகமும் குருவினுடைய ஆசீர்வாதமும் இருந்தால் மட்டுமே இத்தகைய நிகழ்வை நம்மால் காணவும் ஸ்பர்சிக்கவும் முடியும். குனிதுதான் செல்ல வேண்டும் இந்த இடத்திலே. இந்த ஒரு இடத்தை பார்த்தீர்களானால் தெரியும் எவ்வளவு அமைதியாக இருக்கிறது என்று பாருங்கள். மலையை குடைந்துதான் இங்கே செல்ல முடியும். அவர் வழிபட்ட அம்மனின் விக்கிரகம் இங்கே நமக்கு கண்களில் தென்படுகிறது. இப்பொழுது நாம் பின்தொடர்வோம் நம்முடைய காலஞானம் எழுதிய வீராட் வீர பிரம்மங்கார சுவாமியினுடைய குகையை. பல பேருடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிய இடம், மிகவும் புண்ணியம் வாய்ந்த இடம். பாருங்கள் எத்தனை பேருடைய பிரார்த்தனைகள் இங்கே இருக்கின்றன என்று. கற்கள் மூலமாக நாம் வேண்டிவிட்டு சென்றால் கட்டாயம் நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் நமக்கு கிடைக்கும். இப்பொழுது நாம் வழியை பின்தொடர்வோம். கடவுளின் அருகாமையில் வர வேண்டும் என்றால் முதலில் பணிவு முக்கியம் என்பதை நமக்கு காட்டுவதற்காகவே இந்த குகை உயரம் குறைவாக இருக்கிறது. குனிந்து கொண்டுதான் வர முடியும். நிமிர்ந்தால் தலை இடித்துவிடும். இது வழி. மகாவிஷ்ணுவின் அவதாரம் அவர் என்பதை நமக்கு அறுதியிட்டு உணர்த்தக்கூடிய சக்தியுள்ள இடம். குகையின் ஒரு பகுதி, இருள் சூழ்ந்த பகுதி. குகையின் நுழைவாயிலுக்குள் நாம் செல்ல போகிறோம். இது வெளியிலே.
இதுதான் மரம், வேர் பகுதி தெரிகிறது. பாறையை குடைந்து இந்த இடம் செய்யப்பட்டிருக்கிறது. கணங்களால் மட்டுமே இத்தகைய செயலை நிகழ்த்த முடியும், மனிதர்களால் அல்ல. ஒருவர் மட்டுமே நடக்க முடியும். இது நுழைவு வாயில். மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான நிகழ்விலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.